கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சகரியா தீர்க்கதரிசியில் இருந்த புத்தகம், அதில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 4:6 அதில் பின்பகுதி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய தினம் தேவனாலே எல்லாம் கூடும் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரிடமும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிறார். கர்த்தராலே கூடும், தேவனாலே கூடும், தேவன் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவரால் மட்டும்தான் எல்லா காரியமும் நடக்கும். அல்பே ஒமேகாவும் அவரே, ஆரம்பமும் முடிவும் அவரே, சகலமும் அவரால் தான் நடக்கும். அவர் அவர் எண்ணத்தின்படி தான் எல்லாமே நடக்கும். ஒருவேளை நீங்கள் தேவனோட எண்ணத்தின்படி அது எனக்கு எல்லாமே இவ்வளோ தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறதுனா அது தேவன் அதுக்கு பொறுப்பாக மாட்டார். அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் தான் பைபிள் படிக்கிறான். அப்போ ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா நம்மளோட காரியமும் அதில் இருக்கிறது. தேவன் நம்ம எல்லாமே தேவ பலத்தால் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு அடையாள அற்புதங்கள் செய்வது தான் தேவனுக்கு பிரியமானது. அதை விட்டுட்டு இதெல்லாம் என்னால் முடியுமா அப்படின்னு நினைச்சோம்னா முடியாது. இதெல்லாம் என்னால் முடியும், கர்த்தர் என்னுடன் இருக்கிறார், சேனையில் கர்த்தர் என்னுடன் இருக்கிறார் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா எல்லா காரியமும் உங்களுக்கு ஜெயமாக முடியும். ஏன்னா ஜெயம் கொடுக்கும் கர்த்தர் ஜெயபலமானவர் நம்மளுடனே இருக்கிறார். இதுல பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாருன்னா பைபிள்ல ஒரு அருமையான எக்ஸாம்பிள் அதுல இருக்கு. சிம்சோனை பத்தி படிக்கலாம். வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? சிம்சோன் ஒரு சாதாரண உடம்புள்ள மனிதனா, சாதாரண உடம்புள்ள மனிதனா, அவரோட பராக்கிரமசாலி, பெரிய பராக்கிரமசாலின்னு பாக்குறோம் நம்ம. ஆனா அவர் உடம்பு மிக சாதாரண மனிதனாக தான் இருப்பாராம். அப்ப தேவ ஆவியானவர் உள்ள இறங்கும் போது அவன் நினைச்ச அவரால் செய்த காரியங்களை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னும் அடிக்கடி நான் நினைப்பேன், ஒரு பட்டணத்தை படுத்து கிடந்த ஒரு திடீர்னு நடு ராத்திரி எந்திரிச்சு பட்டணத்தின் கோட்டை வாசலில் இருக்கிற கதவுகளை நிலையோட புடுங்கிக்கிட்டு சுமந்துட்டு மலை மேலே ஏறிடுறாரு. இது நினைத்தே பார்க்க முடியாத காரியம். இன்னைக்கு இருக்க பலசாலிகள்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கலாம் பெரிய பெரிய பலசாலின்னு நம்ம சொல்லலாம். அப்ப தேவ ஆவியால் நிரப்பப்படும் போது அவர் செய்த அடையாள அற்புதங்கள் அடையாள காரியங்கள் அவ்வளோ அதி அற்புதமான காரியங்கள். ஆனால் தான் சிம்சோன் எல்லாமே கேட்குறாங்க, உன் பலன் எப்படி வந்துச்சு, உனக்கு இவ்வளோ பலன் எப்படியே வந்துச்சா, நீ அப்படி பெரிய மசூலா இல்லையே, உனக்கு பெரிய அந்த ஜிம்மு போய் உழைச்சி உடம்பு வச்சுக்கிற மாதிரிலாம் இல்லையே, உனக்கு ஏன் இப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் தான் தேவனுடைய ஆவியானால் நிரப்பப்படும் போது அவர் செய்த காரியங்கள் மிகப்பெரிய காரியங்கள். ஒருவேளை நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, நம்ம தேவன் கைவிட்டார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? தேவன் என்னோட இல்லையே, தேவன் இருந்தால் இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு நேரிடுகிறது அப்படின்னு பைபிளில் நம்ம அந்த வசனம் பார்க்குறோம். அப்போ அவங்க தேவன் உடன் இருப்பதை உணராதனால தான். அப்போ பலத்தை கொடுக்கிற தேவன், பராக்கிரமத்தை கொடுக்கிற தேவன் உங்களுடனே வாசம் பண்ணுவதை நம்ம முதல் விசுவாசிக்கணும். ஆனால் தான் பாருங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே, தேவ ஆவியினாலே நடக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பற்றி எல்லாமே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவ ஆவியானவர் ஒருத்தர் தான் உங்களை பலப்படுத்த முடியும், உங்களை கொண்டு காரியங்கள் செய்ய முடியும். அதாவது நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் அப்படின்னா உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன்னு தாவீது ராஜா சொன்னார்னா எதனால்னா இந்த ஆவின் பலத்தை உணர்ந்ததுனால, பராக்கிரமத்தை உணர்ந்ததுனால தான், பலத்தை உணர்ந்ததுனால தான் அன்றைக்கு அவரை தாவீது ராஜாவை, சிம்சோனை அவர் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பிய கர்த்தர் தேவன் ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த மாதிரி பெரிய போராட்டம்லாம் நமக்கு தேவையில்லை. 1000 பேரை கொல்ல தேவையில்லை, ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போக தேவையில்லை. ஆனா உலகத்தின் அதிபதியை எதிர்த்து நிற்பதற்கு தேவ பலன் வேண்டும், தேவ பராக்கிரம் தேவை. இல்லாட்டி நம்ம உழுந்து போயிடுவோம். உலகத்தின் அதிபதி அவ்வளவு கொடூரமானவனா இருக்கான். ஒருவேளை பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு தான், இல்லைன்னு இல்லை. ஆனாலும் வெளியே ஃபோக்கஸிங், வெளியே அவனை ஃபோக்கஸ் பண்ணி பெரிய ஆளாவது. அது சாதாரண ஒரு ஹீரோவை படத்தை போட்டு மிகப்பெரிய ஆளாக காமிச்சிருவாங்க. ஒரு காரியம் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் மிகப்பெரியதா ப்ரெஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் உலகத்தின் அதிபதி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலகத்தின் அதிபதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம பயப்படுவோமா? இல்லை, பயப்படுறதை விட்டுருவோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவன் இன்றைய தினம் உங்களுடன் இருந்து உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார், உங்களை நிரப்ப ஆசைப்படுகிறார். நம்ம தேவனை விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருப்போமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால உம்முடைய ஆவியினாலே எங்களுக்கு காரியங்கள் ஆகும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லியதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மது ஆவியின் துணையை நாங்கள் நாடி அதை பெற்றுக்கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு கருத்தை தருகிறோம் அப்பா.
குடும்பத்திலே படித்து விட்டு வேலைக்கு காத்திருப்பவர்களை முதுகத்தை தெரிகிறோமாப்பா. ஒரு நல்ல வேலையை அவர்களுக்கு தார மாட்டவரே. அந்த வேலை பார்க்கும் வேலையிலே அவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுதும் வேலை பார்க்கும் இடத்திலும் வரும் பொழுதும் தகப்பனே உமது நாமத்துக்கு சாட்சியாக நான் வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். உமது ஆவியால் அவர்களை நிரப்பி வழி நடத்தும். ஆசீர்வதிக்க மாட்டோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.